10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 34. கலப்பு சாப்பாடு. சாண்ட்விச் என்ற பெயருடைய நிலக்கிழார் சூதாடிட்டு இருக்கும் பொழுது 2 ரொட்டி துண்டுகளுக்கு நடுவே மாமிசத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே தொடர்ந்து சூதாடினாராம். எனவே அப்படி சாப்பிடும் முறை அவரோட பெயராலேயே அழைக்கப்பட்டுச்சு. போர்ட்மன் ஸ்கொயரில் இந்துஸ்தானி காஃபி ஹவுஸ் என்ற ஒரு சிற்றுண்டி சாலை 1809 ஏற்படுத்தப்பட்டது. ஐரோப்பாவில் இந்திய சிக்கன் டிக்கா ரொம்ப பாப்புலர். இந்திய உணவகங்கள் நியூயார்க், நியூஜெர்சி போன்ற பல இடங்களில் இருக்குது. தமிழர்களோட ரசம் நம் உணவின் உச்சக்கட்ட ரசனை. ரசத்தில் மாத்திரமே எத்தனையோ வகைகள்லாம் இருக்குது. ஜீரணத்துக்கு ரசம் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர் ரசம் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக மிளகு தண்ணீர் என்ற பெயர்லேயே ஒரு சூப்பை அவங்க தயாரித்து ருசிக்க ஆரம்பித்தாங்க. அதே நேரங்களில் அவங்க நமக்கு கொடுத்தது தான் தேநீர். கிரேக்கர்களோட, எகிப்தியர்களோட, ரோமானியர்களோட நாம் கொண்ட வர்த்தகம் அங்கேருந்து பலவிதமான தாவரங்களை இங்கே கொண்டு வர உதவியாக இருந்துச்சு. இப்படி பாரசீகத்திலேருந்து வந்தது தான் குங்குமப்பூ. வெந்தயம் மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. வினிகர் அப்படின்ற பொருள் போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி பெரிய உணவு விடுதிகளில் கழுத்தில் பெரிய தட்டில் தொங்க விட்டுட்டு அதில் விதவிதமான ஊறுகாய்களை கிண்ணங்களில் ஏந்தி உங்களுக்கு எந்த ஊறுகாய் வேணும்னு கேட்குறத பார்க்கலாம். வினிகர் இல்லாமல் இருந்தால் அது சாத்தியமாக இருக்காது. வினிகரை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பாபிலோனியர்கள் பயன்படுத்தியதற்கான சரித்திர குறிப்புகள்லாம் இருக்குது. கிளியோபாட்ரா ஆண்டனியோட பந்தயம் வைத்ததாகவும் ஒரே உணவில் 10 லட்சம் சாப்பிடுவதாகவும் சவால் விட்டார். ஒரு குவளை நிறைய வினிகரை வச்சு அதில் தன்னோட விலைமதிப்பற்ற முத்தை போட்டார். முத்து முழுதுமாக கரைஞ்சுது. அதை அப்படியே குடித்து பந்தயத்தில் வென்றார். பழங்கால ரோமாபுரியில் தண்ணீரோ வினிகரோ கலந்த போஸ்கா என்பது உணவின் முக்கிய பகுதி. 4ஆம் சார்லஸ் மன்னர் காலத்தில் வினிகர் தயாரிக்கிறதுக்காக வணிக நிறுவனம்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பிளேக் நோய் பரவுச்சு. அப்போ கொள்ளைக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் களவாடிய பொழுது அவங்களுக்கு அந்த பிளேக் வரலை. காரணம், அவங்க களவாடுவதற்கு முன்பு வினிகரில் குளிச்சாங்க. 1855 லூயி பாஸ்டர் வினிகரில் இருந்த புதிரை வெளிப்படுத்தினார். அப்போதான் அதை பற்றிய புரிதல் பரவலாக ஏற்பட்டுச்சு. போர்த்துகீசியர்கள் மிளகாயை கொண்டு வந்த பிறகு மிளகுக்கு பலத்த அடி. இந்தியர்கள் மிளகாயை வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. உருளைக்கிழங்கையும் போர்த்துகீசியர்கள் தான் கொண்டு வந்தாங்க. கட்லட், சமோசா, ஆலு டிக்கா, ஆலு பரோட்டான்னு உருளைக்கிழங்கு இல்லாமல் உணவு இல்லைன்ற நிலைமை ஏற்பட்டுச்சு. தக்காளியும் போர்ச்சுகீசியர்களால் தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியாவுக்கு ஈஸ்ட்டை கொண்டு வந்து ரொட்டியை பதப்படுத்த உதவியர்கள் அவங்க தான். இது மட்டும் அல்ல, அவங்க தான் கேரளாவில் சீன மீன்பிடி வலைகளை அறிமுகப்படுத்தினாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு சூப், சாலட் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினாங்க. சாண்ட்விச், ஜாம் போன்றவற்றை இவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். சாண்ட்விச் என்ற பெயர் தோன்றியதுக்கு பிறகு சுவையான ஒரு சம்பவம் இருக்குது. சாண்ட்விச் என்ற பெயருடைய ஒரு நிலக்கிழார் மும்முரமாக சூதாடும் பொழுது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உட்கார்ந்த இடத்துலையே 2 தொட்டி துண்டுகளுக்கு நடுவே மாமிசத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே தொடர்ந்து சூதாடினாராம். அவர் சாப்பிட்ட முறையில் ரொட்டி துண்டுகளுக்கு இடையே ஆம்லெட்டையோ காய்களையோ மாமிசத்தையோ வச்சு சாப்பிட்றது அவரோட பெயராலேயே அழைக்கப்பட்டதால் வாத்து ஒரு சுவையான உணவாக கேரளாவில் இருக்கிறதுக்கு காரணம் அங்கு சிறிய நாட்டை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டில் வாத்துக்கறி கலப்படம் செய்ய அதிக பயன்படுது. பர்மாவோட தொடர்பு இருந்ததால் செட்டிநாட்டு மக்கள் ஒருவித அரிசி புட்டினை தயாரிக்க கற்றுக்கிட்டாங்க. இந்தியாவிலேருந்து போய் வெளிநாட்டில் தங்கிய புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே இந்திய உணவை பெரிய அளவில் பரப்புனாங்க. இங்கிலாந்தில் மாத்திரம் 2003 இந்திய உணவை பரிமாறும் 10,000 உணவகங்கள் இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து 1200 உணவு வகைகள் அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்திய கறியின் தாக்கம் மேற்கில் வெகுவாக இருந்துச்சு. விக்டோரியா மகாராணி காலத்திலேயே இந்திய சமையல்காரர்கள் அரண்மனை விருந்தினர் பலவிதமான கறிகளை பிரெஞ்சு பெயரில் பரிமாறினாங்க. இதுக்கு பொதுவாக பெயரை கொடுத்து வேறு சில இடங்களும் பரவ செஞ்சாங்க. முகலாய சமையல்ன்றது பாரசீக சமையலும் இந்திய சமையலும் செய்து கொண்ட கலப்பு திருமணத்தோட ஒரு குழந்தை. இந்திய உண்ணும் முறையில் அழகுணர்வை கொண்டு வந்ததில் இவங்களுக்கு பங்கு இருக்குது. இந்திய உணவு வகைகளை உலர்ந்த பழங்களால் அலங்கரித்தோம் அவங்களோட பங்களிப்பு. புதிய உணவு வகைகள் இவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இஸ்லாமியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சுவை மிகுந்த இனிப்பு தான் ஜிலேபி. இது அரேபியா, சலாபியா என்ற சொல்லிலிருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து ஜீரால ஊற வைப்பது ஜஹாங்கிரி என்ற இன்னொரு வடிவமாக உருப்பெற்றுச்சு. இதுதான் பின்னர் ஜாங்கிரின்னு பெயர் பெற்றுச்சு. இதுவே பின்னர் ஜாங்கிரின்னுட்டு இன்றைய கிராமத்து சந்தைகள் கூட அதிக கேசரி பவுடரோடு குட்டி ஜாங்கிரிகள் நம்ம முறைக்கிறத பார்க்கலாம். ஜாங்கிரியை பிழிய ஒரு கலைநயம் தேவை.
ஆனால் ஜிலேபிக்கு அது அவசியம் இல்லை. முஸ்லீம்கள் ஆழமான குழிகளில் தானியங்களை சேமித்து வச்சதை குறித்து அமீர் குஷ்ரு எழுதியிருக்காரு. 90 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட அரிசியை டெல்லி கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து வருவதை பதூத்தா பார்த்ததாகவும் ஆனாலும் அது சுவையாக இருந்ததாகவும் எழுதியிருக்காரு. முகலாய மன்னர்கள் மது அருந்துவதை ரகசியமாக வச்சுருந்தாங்க. ஜஹாங்கீர் மட்டுமே எல்லாருக்கும் தெரியும்படியாக எல்லை மீறியவர். வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ற ஐரோப்பியர் மீது மதுபாசனம் வந்ததால் ஷாஜகான் அவருக்கு அனுமதி மறுத்தார். அவுரங்கசீப்போ இந்த விஷயத்தில் சுத்த சன்னியாசி. ஆனால் அவருடைய கல்யாணமாகாத தங்கையோ நேரெதிர். ஹர்ஷவர்தனர் எப்போவும் கங்கை நீரையே குடிப்பதற்கு உபயோகப்படுத்தினாராம். ஆச்சரியம் என்னென்னா, பின்னால் வந்த முஸ்லீம் மன்னர்களும் கங்கை நீரையே குடிச்சு வந்தாங்களாம். முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தௌலாதாபாத்திற்கு தன்னோட தலைநகரை மாற்றியப்போ 1500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து குடிப்பார். அக்பர் அதை சிரஞ்சீவி நீருன்னு அழைப்பார். எங்கே போனாலும் இப்போ நம்ம மினரல் வாட்டர் குடிப்பது போல் அவருக்கு கங்கை நீர். இதுக்காக இன்னிருக்கும் டீ டேஸ்டர்களைப் போல அவர் அன்று வாட்டர் டேஸ்டர்களை நியமிச்சிருந்தார். காலனி ஆதிக்கத்தின் பொழுது ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் ஹரித்வாருக்கு முன்னால் இருக்கிற பகுதியில் எடுத்த கங்கை தண்ணீர் லண்டன் போகிற வரைக்கும் கெடாமல் இருந்ததுன்னு குறிப்பிடுறாரு. கங்கை தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தி ஆவதில்லைன்றதும் தாமிர பாத்திரங்களில் தண்ணீர் அதிக நாள் கெடாமல் இருக்குன்றதும் அவர் தெரிவித்த காரணம். இந்தியாவோட பல்வேறு பகுதிகளிலிருந்து சேகரித்த உயர்ந்த ரக மாம்பழங்களை முகலாயர்கள் தேர்ந்தெடுத்த தோட்டங்களில் வளர்த்தாங்க. 2 மாதங்கள் கூட இதை பாதுகாப்பாக வச்சு காப்பாற்றினாங்க. தென் அமெரிக்காவிலேருந்து வந்த அன்னாச்சி பழங்களை தோட்டங்களில் நட்டு சுவைச்சாங்க. அமீர் குஷ்ரு பலாப்பழத்தை பெருத்த செம்மறியின் வயிற்றோடு ஒப்பிட்டு குறிப்பிடுறாரு. தங்களுக்கு பிடித்தமான திராட்சை பழங்களையும் கிருணி பழங்களையும் தர்பூசணிகளையும் நினைத்து ஏங்கிய பாபர் போன்ற மன்னர்கள் அதை இந்தியாவில் பயிரிட ஏற்பாடு செஞ்சாங்க. இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு தங்கள் சொந்த ஊரை நினைவுபடுத்தி விழிகளில் கண்ணீரை கூட வரவழைச்சுது. தந்தூரி உணவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஹரப்பா மொஹஞ்சதரோ சிதைபாடுகள்லேயே தந்தூரி அடுப்புக்கள்லாம் இருந்தது தெரிய வருது. தந்தூர்ன்றது பாரசீக வார்த்தை. இதற்கு அகலவாய் பாத்திரம்னு பேர். எகிப்து போன்ற பண்டைய நாகரிகங்களில் தந்தூரி பற்றிய குறிப்பு இருக்குது. எதேச்சியாக நெருப்பில் விழுந்த ஒரு துண்டு மாமிசம் அதீத ருசியோடு இருந்ததை மனிதன் பார்த்தான். அதனால் அப்படி அடிக்கடி சமைக்க ஆரம்பித்தான். வேதங்களில் யோகட்டை பயன்படுத்தி மாமிசத்தை மிருதுவாக்குறது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் ஊரில் கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்க கிட்ட அவ்வளவா நட்பு வச்சுக்க மாட்டாங்க. அவங்க அற்பத்தனத்தோடு இருப்பாங்கன்றது அவங்க நம்பிக்கை. கிழக்கத்தி உறவும் சரி, கிழட்டு ஆட்டுக்கறியும் சரி என்று அவங்க சொல்லுவாங்க. வயதான விலங்குகளோட மாமிசத்தை மென்மையாக்கிறதுக்கு பப்பாளியிலிருந்து வடியும் பால் போன்ற திரவத்தை அதை வெட்டுறதுக்கு முன்னாடி உடலில் செலுத்தலான்றது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு. சுஷ்ரு சமிதா என்ற மருத்துவ நூலில் தந்தூர் சமையலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எளிதாக ஜீரணத்திற்கும் வலுவான ஆரோக்கியத்திற்கும் அது சௌகரியம் என்று சொல்லப்படுகிறது. சர்வக்கா என்ற மருத்துவரும் தந்தூர் சமையலை பற்றி குறிப்பிடுறாரு. ஆனால் 15ஆம் நூற்றாண்டில் தான் அது பிரசித்தமானது. இன்று அது நட்சத்திர ஓட்டல்களில் கூட முக்கியமான வகை. இது இந்திய உணவா, பாகிஸ்தானி உணவா, முகலாய உணவான்னு அத்தனை சர்ச்சைகள் இருந்தாலும் அதன் மூலத்தை பற்றி சாப்பிட்டவர்கள் யாரும் கவலைப்பட்டதா தெரியல. ரோஜாவை எந்த பெயரில் அழைச்சாலும் அது மனமாக இருக்கும்ன்று சொல்வதை போல் எந்த நாட்டில் இருந்தாலும் தந்தூரி ருசியாகவே இருக்குது. பிரியாணி பாரசீகத்தில் தோன்றிய ஒரு முக்கிய உணவு. இது பாசி சொல் பிரியன் என்பதிலிருந்து வந்தது. தம் வைத்து தயாரிப்பதால் அந்த பெயர் வந்தது. நாம் இன்னைக்கு எந்த இஸ்லாத்தை சேர்ந்தவர்களை பார்த்தாலும் என்ன பிரியாணி சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்குறது வழக்கம். அந்த அளவுக்கு பிரியாணி இஸ்லாமிய உணவாக கருதப்படுகிறது. பாரசீகத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மூலமாகவோ அரேபிய வியாபாரிகள் மூலமாகவோ அது இந்தியாவுக்கு வந்திருக்கணும். ஒவ்வொரு ஊரில் சில மாற்றங்களோடு ஒவ்வொரு விதமாக அது உருவாச்சு. லக்னோவில் இருக்கிற அவத் என்ற பகுதியில் அவத் பிரியாணியும், கல்கத்தாவில் கல்கத்தா பிரியாணியும், ஹைதராபாத்தில் ஹைதராபாத் பிரியாணியும், ஆர்காட்டில் ஆர்காடு பிரியாணியும் உருவானுச்சு. திப்பு சுல்தான் மைசூரில் பிரியாணியை பிரபலப்படுத்தினார். அவர்கிட்ட வேலை செய்த சைவ இந்து அக்கௌண்டன்ட்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கு வழிவகுத்தாங்க. பிரியாணி உருவாவதற்கு பல கர்ணவழி கதைகள்லாம் இருக்குது. பாபர் 1ஆம் பானிபட் போர் முடிஞ்சப்போ பசிக்கிற தன் வீரர்களுக்கு சமையல்காரரை சீக்கிரம் உணவு சமைக்க சொன்னாராம். சமையல்காரர் அரிசி மாமிசம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேகமாக வேக வச்சு பரிமாற எல்லோருக்கும் பிடிச்சு போச்சான். அதுதான் பாபிராணின்னு வழங்கப்பட்டு பின்னர் மருவி பிரியாணி ஆனதான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கதையும் பிரியாணியை போல சுவையாக இருக்குது. தைமூர் இந்த உணவு வகையை கசகஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததாக கூறுவாங்க. முகலாய படைக்கு ஒரு முழுமையான உணவு வேணும். அது புரதச்சத்தும் மாவுச்சத்தும் உள்ளதாக இருக்கணுன்ற அடிப்படையில் மும்தாஜ் தானாக கண்டுபிடித்த உணவுன்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத் நிஜாம் ராஜ்யசபையின் கூடத்தில் 49 விதமான பிரியாணிகள் தயாரிக்கப்பட்டதாகவும், மீன், காடை, இறா, மான், முயல் என்று வெவ்வேறு விலங்குகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. கல்கத்தாவில் இருந்த ஏழைகள் மாமிசம் கட்டுப்படியாகுதுன்றதால் அதற்கு பதில் உருளைக்கிழங்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க.
இன்று கல்கத்தா பிரியாணியில் சரிக்கு சமம் உருளைக்கிழங்கை பார்க்கலாம். பாகிஸ்தான் பிரியாணிலையும் உருளைக்கிழங்குகள் இருக்கும். மியான்மரில் பிரியாணிக்கு தம்பாக்குன்னு பெயர். அதில் முந்திரி, உலர்ந்த திராட்சை, பட்டாணி, குங்குமப்பூலாம் இருக்கும். நாளை பார்க்கலாம் நம்மோட இட்லி, தோசை, இடியாப்பத்தை பற்றி. நன்றி, வணக்கம்.